வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். நாட்டில் வரும் 5 ஆண்டுகளில் மேலும் 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவிலான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் இன்று தொடங்கின. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழா பேரணியில் பங்கேற்ற முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வு புதுடெல்லி விஜய் சவுக்கில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பாசறை திரும்பும் நிகழ்வில் மொத்தம் 30 இசை நிகழ்வுகளுடன் முப்படைகள் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வாத்திய குழு அணிவகுப்பு இடம்பெறுகிறது. கதம் கதம் படாயே ஜா தேசபக்தி பாடல் இசையுடன் தொடங்கும் அணிவகுப்பு சாரை ஜஹான் சே அச்சா பாடலுடன் நிறைவு பெறுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். பாசறை திரும்பும் நிகழ்வை ஒட்டி டெல்லியில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-02 செயற்கைக்கோள் இன்று காலை மணி 6:23க்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. NVS-02 செயற்கைக்கோள் பயணங்களுக்கான தரை, கடல், வான்வெளி வழிகாட்டுதல், பாதுகாப்புத்துறை செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன், வரும் 5 ஆண்டுகளில் மேலும் 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகளில் முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ககன்யான் திட்ட முன்னேற்பாடுகள் வேகமாக நடைபெறுவதாகவும் NGLV, சந்திரயான் 4, சந்திரயான் 5 திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறுவதையொட்டி சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மாநில அரசின் கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்திட உரிய கால நிர்ணயம் செய்திட வலியுறுத்தல் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மௌனி அமாவாசை தினத்தையொட்டி மகா கும்பத்தில் 4 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று புனித நீராடியுள்ளனர். 50,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர், காவல்துறை ஊழியர்கள், துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். முதல் முறையாக நீருக்கடியே ட்ரோன் விமானங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளை அம்மாநில காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே மகா கும்ப கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஷாக்தாரா சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கர்த்தார் நகரில் இன்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி, பத்லி, திமார்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று மாலை பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பவானாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியிடப்படுகிறது.
காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 111வது கூட்டம் அதன் தலைவர் திரு வினீத் குப்தா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளம் நீர்வளத்துறை அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் அடுத்த மாதத்திற்கான காவிரி நீர் பங்கீடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2404 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 8 கோடி 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை கிராமத்தில் 50 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடை தீவன தொழிற்சாலை, திருநெல்வேலி கூடுதாழை கிராமத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளம், மீன் விதை பண்ணைகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைக்கு வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னங்கள் பொருத்தும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர். ஈரோடு மாநகராட்சி அலுவலகமான தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தேர்தல் நாளன்று வாக்களிக்க பயன்படுத்தப்பட உள்ள 852 பேலட் யூனிட், 284 கட்டுப்பாட்டு இயந்திரம், 308 விவிபேட் இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் 200 பேர் ஈடுபட்டு உள்ளனர். இன்று தொடங்கி 3 நாட்களுக்குள் இந்த சின்னம் பொருத்தும் பணி நிறைவடையும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. பெரம்பலூர் மேலப்புலியூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாமில் மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர், திரு கணேசன் ஆகியோர் 505 பயனாளிகளுக்கு 3 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளனர். தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பொருளாதாரம், கல்வி வளர்ச்சி போன்ற மேம்பாடுகளுடன் மாநிலம் தொடர்ந்து முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். தமிழகம் அமைதியான மாநிலமாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தை அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கடல் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் மக்கள் அதிகாலையிலேயே புனித நீராடி முன்னோருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் புனித நீராடியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இன்று தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாளை வழிபட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் பெருந்திரளான மக்கள் அதிகாலையிலேயே புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தை அமாவாசையான இன்று முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் பக்தர்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து பரிகர்ம பூஜை செய்தனர். பச்சரிசி, எள் மற்றும் தர்ப்பை புல் ஆகியவற்றை கடலில் போட்டுவிட்டு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், குற்றாலம், தேனி கம்பம் சுருளி அருவி, திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், ஒகேனக்கல் காவிரி ஆறு, திருவையாறு காவிரி ஆற்றங்கரை, மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்ட ரிஷப தீர்த்தம் உள்ளிட்டவற்றிலும் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். வேலூர் மாவட்டத்தின் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் சிறிய அளவிலான உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூரில் உழவர் சந்தை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நுகர்வோருக்கு கிடைத்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா ஷிவானி இணை தாய்லாந்து இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். நாட்டில் வரும் 5 ஆண்டுகளில் மேலும் 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவிலான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன.
தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.